அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும். ஒரு கை வலிக்கும் தெரியுங்கன்னா வேகமாக முடிச்சுக்கிறேன். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் மீது காட்டிய அக்கறை அங்கிருந்த அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில் எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு நவீன உபகரணங்கள் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோம்னா அடுத்து இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய சிப்பந்தியோ அதிகாரியோ கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ அவங்களுடைய உயிர் பறிபோகக்கூடாத. காரணம், இவர்கள் நமக்காக பணி செய்து நமக்காக உயிர் விடுகின்றார்கள். அவங்களை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மீடியாவுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதனால் மீடியா நண்பர்களும் இதை ஆக்கப்பூர்வ ஒரு விவாதமாக மாற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கிறோம். கமிஷனர் அவர்கள் ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு பெருசாக கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு பக்கங்கன்னா. ஆனால் நம்முடைய சகோதரர் சொல்வது போல, மழை பெய்து பாருங்க, சகோதரர் சொல்வது போல இன்றைக்கி அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா 3 விஷயம். ஒன்று, சாராயம் ஆறாக ஓடுகிறது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சுங்க. டாஸ்மார்க் விற்பனை, அரசே விற்பனை பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம். 2, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்றைக்கி நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது, சிந்தட்டிக் ட்ரக். அது 2வது. 3வது, நம்ம காவல்துறையை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி அரசு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும், டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும், இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா கேசஸும் பாருங்கள், சின்ன பசங்க ரோட்டுக்கு அருவா எடுத்துகிட்டு வர்றாங்க, கஞ்சா புழக்கம். ரவுடிகள் கொலை பண்ணுறாங்க, கஞ்சா புழக்கம். 14 வயசு இருக்கிற பையன் அருவாளை தூக்கி வெட்டியிருக்கான், நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம். அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும். ஒரு கை வலிக்கும் தெரியுங்கன்னா வேகமாக முடிச்சுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.